ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பப்ளி. இது ஆடி முதல் வெள்ளிக்கான ஒரு மினி vlog தான். ஸோ பாப்பா எனக்கு இருக்கிறதுனால நிறைய பேர் மார்னிங் ஆஃப்டர்நூனே சாமி கும்பிட்டுருவாங்க. பட் ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியல. ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால நான் அவங்களையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ ஈவினிங் போல் நான் என்ன பண்ணேன்னாக்கா, வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு, ஸோ வேப்பிலை, ஆடினாலே வேப்பிலை இதெல்லாம் தான் தோரணம் கட்டி எல்லாமே பண்ணுறது. கிராமப்புறங்களில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். பட் ஆனால் இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வைபெல்லாம் இருக்காது. கிராமத்தில் பார்த்திங்கனாக்கா அது நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு அந்த மைக் செட் போடுறது, அதில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாமி பாட்டு, நிறைய லைட் செட்டிங்கு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. பட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்கள் இடத்துல அந்த மாதிரி இருக்கும்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல திருவிழா கோலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அது எப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சக்கரை பொங்கல் வீட்டிலே செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு, இந்த சொம்பு பார்த்திங்கனாக்கா எப்போவுமே என்னுடைய பூஜை அறையில் இருக்குங்க. இதில் மஞ்சள் தண்ணி, கொஞ்சமாக குங்குமம், எலுமிச்சை பழம், ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இது எல்லாமே போட்டு நான் எப்போவுமே அந்த மனையில் நான் வச்சுருவேன். ஸோ ஆடின்றதுனால நான் கொஞ்சம் வேப்பிலை சுற்றி நான் வச்சுருக்கேன். இது ரொம்பவே விசேஷமானது. குலதெய்வத்துக்கான உண்டான ஒரு கலசம் எதுவுமே சொல்லலாம். ஃபைனலாக சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு, ஸோ நாங்கள் ஃப்ரைடே ஆடி முதல் வெள்ளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.